லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கான அந்த இடைத்தேர்தல், குறிப்பாக திருச்சி கிழக்கு, அது மட்டுமல்ல இந்த அதிமுகவிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைந்த அந்த தொகுதிகளுக்கு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு தேர்தல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழலில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கொடுத்த பேட்டி ஒரு முக்கிய திருப்பமாக இருக்குது. ஏற்கனவே திமுக ஆளுநர்கிட்ட ஒரு குதிரை பேரை புகார் கொடுத்துருந்தாங்க. அதாவது வைகோ நேரடியாகவே சொன்னார், விஜய் அவர்கள் தான் முதல்வர் தான் ராஜினாமா பண்ண சொன்னார் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. அதை முன்னிட்டு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க ஆளுநர்கிட்ட. இப்போ எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் எங்கள்கிட்ட அணுகுனாங்க, அதனால் நாங்கள் போய் சேர்ந்தோம், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு பேட்டி இன்றைக்கு மீண்டும் திமுக ஆளுநரை நோக்கி ஒரு புகாரோடு போயிருக்கிறாங்க. புகாரும் கொடுத்துருக்குறாங்க. 2 குதிரை பேர புகார்கள் திமுக, அதிமுக, பாஜக எல்லா கட்சிகளுமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு புறம் இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு புறம் இந்த குதிரை பேர புகார்கள். விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சிக்கல்களில் சிக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வைகோ கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். உண்மையிலேயே செந்தில் பாலாஜி பேசினார். செந்தில் பாலாஜிக்காக ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் பேசினார் என்பது குற்றச்சாட்டாக பதிவு செய்யப்பட்டு அந்த கருத்து கணிப்பு நடத்துகிற நிறுவனத்தினுடைய இயக்குனர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது, என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்டால் எந்த ஆதாரமும் இல்லை. இவர்களே ஒரு சோடிக்கப்பட்ட ஆதாரத்தை சொல்கிறார்கள், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் என்கிற செய்தியை பதிவு செய்கிறார்கள் இந்த வழக்குக்காக. இப்ப வைகோ நேரடியாகவே தன்னுடைய கட்சியினரிடத்திலே இந்த நடந்த பேரம் குறித்து பொதுக்குழுவிலேயே பேசுறார். பொதுக்குழுவுல பேசும்போதே சொல்றாரு, என்னிடத்துல முதல்வர் விஜய் சொன்னாரு, நான் உங்களுக்காக பிரச்சாரம் செய்து ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு, அதனால வெற்றி பெற்றலாம், ஏன் ராஜினாமா பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா, எதன் பொருட்டு ராஜினாமா? ராஜினாமாவுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அப்சல்யூட் மெஜாரிட்டி 118 சீட்டு விஜய்க்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒரு ராஜினாமாவை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு வேட்பாளரிடம் போய், சட்டமன்ற உறுப்பினரிடம் போய் சொல்வது என்பது குதிரை பேரம் தான். அதற்கு பின்னால் பேசப்பட்ட பேரங்கள் என்னன்றது வைகோவுக்கும் விஜய்க்கும் தான் தெரியும். வைகோ என்ன பெற்றுக்கொண்டார் அந்த புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு? இப்படி ஏஜென்டாக இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைப்பதற்கு என்ன பெற்றுக்கொண்டார் என்பது வைகோவுக்கும் விஜய்க்குமான செய்தி. இப்ப இது அடுத்த கட்டமாக உருமாறுது. என்னவாக உருமாறுதுன்னா, அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்காக பொருளாதார ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு பயனை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிதான் நீங்க அதை பொருள் கொள்ளணும். நான் ஏற்கனவே லிபர்டி தமிழ்லயே ஒரு தடவை அழுத்தமாக பதிவு செய்த இந்த மரகதம் குமரவேல்னு மதுராந்தகம் தொகுதியில வெற்றி பெற்றுச்சு இல்லையா, அந்த அம்மா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் செலவு செய்தார். ஓட்டுக்கு மட்டுமே 3000 ரூபாய் சார். 2 லட்சம் ஓட்டுகளை குறி வச்சு கொடுத்தாங்க சார். 2 லட்சம் ஓட்டுகளுக்கு 3000 ரூபாய்னா நீங்க கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், 60 கோடி ரூபாய். அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த பணம், தேர்தல் பிரச்சார பயணம், பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுத்த பணம்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் சராசரியான தேர்தல் செலவு. 70 கோடி ரூபாய் தேர்தல் செலவு செய்துட்டு 15 நாட்களுக்குள்ளாக ராஜினாமா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இது நம்பும்படியாக இருக்கா? எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல், எந்த விதமான வாக்குறுதியும் இல்லாமல், எந்த விதமான பயனும் பின்னாளில் அடையாமல் இந்த ராஜினாமாவை விஜய்க்காக ஒரு கொள்கை முடிவாக எடுத்து விட்டார்கள் என்று யாராவது நம்ப முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு கமர்ஷியல் பிசினஸா அந்த எலெக்ஷன் அந்த அம்மா கண்டக்ட் பண்ணி வந்திருக்கு. அடுத்து எசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரத்துல வெற்றி பெற்றவர், அவரும் ஓட்டுக்கு 2000 ரூபாய் காசு கொடுக்குறாரு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்துதான் வெற்றி பெற்றவர். ஏறக்குறைய 50 கோடி ரூபாய். அப்ப 50 கோடி 70 கோடி செலவு செய்தவர்கள் ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா இது எப்படி ஒரு சாதாரண ராஜினாமான்னு நீங்க கடந்து விட முடியும்? திட்டமிட்டு அதிமுகவிலிருந்து ஒருவர் பின் ஒருவராக ராஜினாமா செய்துகிட்டே வர்றாங்க. இப்ப விஜய்னுடைய அந்த பேச்சை எப்படி ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வைகோ கொடுத்தாரோ, அதே மாதிரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்களை அப்ரோச் பண்ணாங்க, அதனால நாங்க போய் சேர்ந்தோம்னா. வாட் இஸ் மீன் பை அப்ரோச்ன்ற ஒரு செய்தி இருக்கு அதுல பேசப்படுவதற்கு. என்ன அப்ரோச் உங்களிடம் அவர்கள் செய்தார்கள்? ஒண்ணு அமைச்சர் தர்றேன்ற அப்ரோச்சா, இல்ல நீங்க எவ்வளவு செலவு செய்தீங்களோ அந்த செலவுகளை எல்லாம் நாங்க ஈடுகட்டிடுறோம்ன்ற அப்ரோச்சா, உங்க மேல இருக்கிற வழக்குகளை நாங்க இதுக்கப்புறம் தூசி தட்டாம பாத்துக்கிறோம்ன்ற அப்ரோச்சா, என்ன சொல்லி அவர்களிடத்துல ராஜினாமாவை செய்ய வச்சாங்க? அந்த அப்ரோச்ல நடந்தது என்ன, அதை பேசி ஆகணும் இல்லையா? இப்ப அதுதான் குற்றச்சாட்டு. அந்த அப்ரோச் குறித்து விசாரிப்பதற்கு தான் குற்றச்சாட்டு.
இப்ப இந்த 2 கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. இந்த 2 கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வந்ததற்கு பிறகு ஆளுநர் இடத்துல போய் முறையிடுவது தானே சரியா இருக்கும். இது ஒரு எக்ஸ்போஸ் தான் சார். ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாருன்றதெல்லாம் இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்பி போய் திமுக புகார் கொடுக்குதான்னா இல்ல. ஏன்னா திமுகவுக்கு தெரியும் ஆளுநருக்கு என்ன அதிகாரம்னு. ஆளுநர் விவகாரத்துல இவ்வளவுதான் லிமிட்னு ஆளுநருக்கு உண்டான அதிகாரத்தை வரையறுத்ததே திமுக தான். அப்ப ஒரு மாநில அரசை கலைக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டா அது வராது. வந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டியது. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துல அதுக்காக ஆளுநரை தூக்கி மடியில வச்சுக்கணும்ன்றது அல்ல. விஜய் எப்படி விரட்டுறதுன்னு நமக்கு தெரியும். ஆளுநரை வச்சு விரட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. திமுக போன்ற ஜனநாயக இயக்கங்களுக்கு அது தேவையில்லைன்னு தான் நான் கருதுறேன். ஆனா அதே நேரத்துல இந்த குதிரை பேரத்தை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தணுமா வேணாமா? ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்படணுமா வேணாமா? அந்த விசாரணையின் மூலமாக நடந்தது என்னன்ற உண்மையாவது இந்த நாட்டு மக்களிடத்துல பேசுபொருள் ஆகணும்ல. அதற்குண்டான வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து விட்டது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதை செய்தாக வேண்டும். ஒரு எதிர்க்கட்சி இதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதை கண்டிப்பா செய்யணும். இதை செஞ்சதுனாலதான் இப்ப இந்த செய்திகள் பேசுபொருள் ஆகி இருக்கு. இதை இந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு துருப்புச்சீட்டை ஆளுநர் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கு. இது விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் சார். இது நாளைக்கு இப்படியே தொடர்ந்துச்சுன்னா இன்னைக்கு விஜயபாஸ்கரோட நிக்காது இல்லையா? அது மரகதம் குமரவேலு, அம்பாசமுத்திரத்துல எஸ்கி சுப்பையா, சத்யபாமா இப்படி வரிசையாக வந்தது. திமு ராஜேந்திரன் கடையநல்லூர் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்கிறாங்க. அவர் முடியாதுன்னு சொல்றாரு. செந்தில் செல்வன் சீர்காழியில சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை ராஜினாமா பண்ணுங்க, நான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப இதையெல்லாம் எந்த அடிப்படையில் நீங்க வரையறுக்கிறீங்க? நேரடியாகவே ஒரு பேரம் நடக்குது, நேரடியாகவே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறாங்களே. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு பேரத்தை யாருமே பார்த்ததில்லை சார். எதிர் முகாம்களில் இருப்பவர்களை விலை பேசி அழைத்து வந்ததாக ஒரு செய்தியே கிடையாது. முரண்பட்டு வந்திருக்கிறார்கள் பல நேரங்களில். அதிமுகவில இருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க, திமுகவில இருந்து அதிமுகவுக்கு வந்திருக்காங்க, ஏன் பாஜகவுக்கு கூட போயிருக்கிறாங்க. அந்த கூகா செல்வம் பாஜகவுக்கு போயிட்டாரு திடீர்னு 1000 விளக்கு எம்எல்ஏ. இப்படி எல்லாம் கூட நடந்திருக்கு. ஆனா ஒரு காலமும் இந்த குதிரை பேரம் என்பது தமிழ்நாட்டில் நடத்தப்படவே இல்லை. இப்போது அந்த குதிரை பேரம் நடத்தப்படுகிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முதலமைச்சர் ஒருவராகவும் முதல் போடுகிற அமைச்சர் ஒருவராகவும் இங்கே இருந்து கொண்டு எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா பனையூர் பங்களால போர்டு மாட்டி வச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை காலை எம்எல்ஏக்கள் வாங்கப்படும் அப்படின்னு போர்டு மட்டும்தான் மாட்டல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி இவர்கள் உண்மை முகத்தை தோலுரிப்பதற்காகத்தான் ஆளுநரிடத்திலே சென்று புகார் அளித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ தொடர்ச்சியாக திமுகவுடைய அதிரடி நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக புகார் உடனே கொடுக்குறாங்க, அம்பலப்படுத்துறாங்க. அது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் ஆராசா. ஏன்னா விஜய் அவர்கள் கரூரில் பேசியது ரொம்ப உண்மைக்கு புறமா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை, முட்டாள் முதல்வர்னு கூட ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாரு. ஏவா வேலு அவரும் பதிலடி கொடுக்குறாரு. நாங்கள் ஓடி போக மாட்டோம் திமுக காரங்கன்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. திமுக இப்போ ரொம்ப அவங்களுடைய இந்த நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பதிலடி ரொம்ப ஆவேசமாக இருக்கிறது எப்படி பார்க்குறது? ரொம்ப தாமதமாக மிகுந்த நிதானத்தோடு திமுக களத்துக்கு வருது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னும் வேகமாக முன்னெடுக்க வேண்டிய விஜய் குறித்த விமர்சனத்தை ரொம்ப மென்மையாக முன்னெடுக்குது திமுகன்றது என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. உண்மையிலேயே திமுகவினுடைய பாணி இதுவல்ல. ஆதவர்ஜுன் முதல்ல கூடு தீட்டுறாரு சார் இந்த பிரச்சனைய. விஜயினுடைய கட்சியில் சேர்வதற்காக எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வந்த கூட்டம் நடந்தது இல்லையா? அந்த கூட்டத்துலதான் முத எக்ஸ்போஸ் பண்றாரு. மாமல்லபுரத்தில் நடந்தது. அந்த கூட்டத்துலதான் முத இப்படி ஒரு செய்தியை அவர் அள்ளி தெளிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கரூர்ல எங்களுக்கு ஒரு பகை இருக்கு, நாங்க பகை தீர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை அப்படியே விஜயினுடைய பேச்சுல ஒப்பிட்டு பாருங்க. தவறு செய்தது நீங்க, தாமதமாக வந்தது நீங்க, ஜனநாயகன் படம் ஷூட்டிங் நடத்தினது நீங்க, லைட் ஆஃப் பண்ணி போட்டது நீங்க, தொப்புன்னு அந்த ஜெனரேட்டர் மேல விழுந்தப்ப அதை தடுக்காம மின்கசிவு ஏற்படுவதற்கும் மின்சார தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் காரணமானது உங்க ஆட்கள். எல்லாத்தையும் நீங்க செஞ்சுட்டு ஒழுங்கீனமாக ஒரு கூட்டத்தை நடத்திட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிட்டு நீங்க இன்னைக்கு வியாக்கியானம் பேசுறீங்கன்னா அதுல களத்துல நின்னது திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் முதலமைச்சர் உடனே வந்தாருன்னா, அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்டு உடனே ஸ்பாட்டுக்கு வந்தார் இல்லையா? எப்படி செந்தில் பாலாஜி 5 நிமிஷத்துல சார், தஞ்சாவூர்ல இருந்து நானே 2 மணி நேரத்துல போயிட்டேன் சார் கரூருக்கு. இந்த சம்பவம் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நான் ஸ்பாட்ல இருக்கேன். முதலமைச்சர் வருகிற போது அன்னைக்கு நான் ஸ்பாட்ல இருந்தேன். இன்னும் ஏனைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க அங்க. அப்ப அவங்க எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தமிழ்நாட்டினுடைய வேறு பகுதிகளில் இருந்து வந்த போது
அந்த மாநகரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது என்ன பெரிய முடியாத காரியமா, இயலாத காரியமா? ஏன்னா கரூர் என்ன சென்னை மாநகரம் போல பறந்து விரிந்து இருக்கிற ஊரா? சின்ன ஊரு சார் அது. அதுல என்ன பெரிய சிக்கல் வந்துட போது வர்றதுல? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதை ஒரு காரணமாக காட்டி திமுக தான் திட்டமிட்டு இதை செய்ததுன்னு சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான வேலை இந்த வேலை. அத திமுக எதிர்த்து களத்துல நின்று பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? அததான் திமுக செய்து. ஆனா அது ரொம்ப ஸ்லோவா செய்து திமுக, ரொம்ப நிதானமா செய்து திமுக. இவர்களை நிதானமாக ஹேண்டில் பண்ற அளவுக்கு இவர்கள் ரொம்ப பக்குவப்பட்டவர்கள். அநாகரிகமாக செய்யுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முதல்வரை லூசு முதல்வர், கிறுக்கு முதல்வர், முட்டாள் முதல்வர், இது போன்ற விமர்சனங்கள் ரொம்ப அநாகரிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. சார், தனக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். நான் ரொம்ப டிப்ளமேட்டிக்காவே வந்துடுறேன். முட்டாள் முதல்வர்னு சொன்னது தப்பு தானே? அப்படிதானே உங்களுடைய கேள்வி அமையுது? முதலமைச்சருக்கு கீழே ஒரு துறை இருக்கு சார். அந்த துறை குறித்து முதலமைச்சர் விமர்சனத்தை வைக்கிறார் சார். இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை பாருங்க. எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை அதிகார ரீதியாக நான் விசாரிக்க முடியுமா? முடியாது. அதிகார ரீதியாக நான் ஒரு துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவு போட முடியுமா? முடியாது. அதை விட்டுட்டு எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலையை செஞ்சிச்சு, கொலை பண்ணிடுச்சுன்னு எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை நான் அக்யூஸ் பண்றேன் சார். அதுக்கு பேர் முட்டாள்தனமா இல்லையா? அததானே திமுக சொல்லுது முட்டாள் முதல்வர்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கு சிபிஐ கோர்ட்ல இருக்கு. நீங்களும் போய் சிபிஐ கோர்ட்ல ஆஜராயிட்டு வந்துட்டீங்க. நீங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டு அந்த முதலமைச்சர் என்கிற உணர்வே இல்லாமல் ஒரு குழாயடி சண்டைக்காரனை போல நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க முட்டாளா இல்லையா? உங்களை எப்படி சொல்வது? அறிவுஜீவின்னு சொல்றதா? நீங்கள் வகிக்கிற நீங்க வகிக்கிற பதவியினுடைய மாண்பு கூட உங்களுக்கு தெரியவில்லை. அந்த மாண்பு கருதி கூட உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளல. நீங்க ஏதோ ரோட்டில் போகிற வருகிற நாளாந்தர பேச்சாளனை போல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப உங்களுடைய இந்த நடவடிக்கையை முட்டாள்தனம்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும்? அதைத்தான் திமுக சொல்லுது. நான் தான் சொல்றேன் சார், திமுக இதுவே குறைவா செய்யுது சார். இன்னும் கூடுதலாக செய்யணும். இவர்களை அவர்களினுடைய பாணியிலேயே கையாள வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய தலையாய பணி. நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாம திமுக விட்டுச்சுன்னா இன்னமும் விஜய் குறித்த அந்த போலி பிம்பங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. அது இன்னும் கூடுதலாகி கொண்டே போகுது. அது திமுக போன்ற ஜனநாயக இயக்கங்களுக்கு பேராபத்தை உண்டாக்கும். ஒரு மாயை மூலமாக இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிற மோடி போன்றவர்களினுடைய நடவடிக்கையை பின்தொடர்ந்து வருகிற விஜய் போன்றவர்களுக்கு அது சாதகமாக போய் முடிஞ்சிடும். அதை திமுக தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கு. அதனால திமுக இன்னும் அக்ரெசிவா அட்டாக் பண்ணும். இன்னும் அக்ரெசிவா திமுக தாவேக்காவை தோல் உரித்து காட்டின இவர்கள் செய்கிற இந்த அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அது இன்னும் கூடுதலாக செய்யணும்னு நான் பாக்குறேன். இல்லை, குறிப்பா அந்த குதிரை பேர புகார் ஆட்சி எந்நேரத்திலும் கலையும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தா கூட இடைத்தேர்தலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் முதல்வர் விஜய் அவர்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாம முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஓடிட்டாங்க, வெளியெல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வைத்து எங்க இருக்கீங்க, வாங்க அடுத்த அமைச்சர்களும் சிக்குவாங்க, தோண்ட தோண்ட இன்னும் நிறைய பேரை சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. அதை எப்படி பாக்குறது? நேற்று அண்ணன் ஏவா வேலு விமான நிலைய வாசல்ல பீச்சாங்கையால் அடிச்சாரு பாத்தீங்களா? நான் சொல்வதற்காக நீங்க சங்கடப்படக்கூடாது. நீங்க என்னென்னலாம் சொன்னீங்க, ஓடிட்டாருன்னீங்க, லஞ்ச ஒழிப்பு புகார் வந்த உடனே அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னீங்க. அவர் டேட் வைஸ் ரிப்போர்ட் எடுத்து 2 பத்திரிகையாளர்கிட்ட போட்டார். எந்த தேதியில டிக்கெட் புக் பண்ண, எந்த தேதியில நான் மெட்ராஸ் போறதுக்காக எந்த தேதியில நான் டிக்கெட் புக் பண்ணேன், எந்த தேதியில நான் சிங்கப்பூர் போறதுக்காக பிளான் பண்ணேன், அங்க என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எனக்கு நடந்துச்சு, எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது எவ்வளவு ப்ரீ பிளான்டா நடந்தது, எல்லாத்தையும் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. இப்ப என்ன பதில் சொல்ல போறாரு விஜய்? வழக்குக்காக 5 ஓடுகிற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம். 2G ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கேஸ் இந்தியாவே அதிர்ந்துச்சு சார். அந்த கேஸ திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கையாண்டது, அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அண்ணன் ராசா எப்படி அந்த வழக்கை எதிர்கொண்டாருன்றத இந்திய துணை கண்ட பார்த்திருக்கு. தமிழ்நாடு இல்ல, மறந்துடக்கூடாது. அந்த கேஸ அவர் கையாண்ட விதத்தை ஒரு புத்தகமாகவே போட்டாரு. 2G அவிலும் முடிச்சுகள்னு போட்டாரு. இந்த வரலாறு திமுகவை தவிர வேற யாருக்குமே கிடையாது. என் மேல ஒரு கேஸ் போடுற, அந்த கேஸை நான் துணிச்சலோடு எதிர்கொண்டு உடைச்சிட்டு அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நான் ஒரு புத்தகமே போட்டு இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்குறேன்னா
எவ்வளவு நெஞ்சுரம் அந்த இயக்கத்துக்கு இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட இயக்கம் தான் ஓடுதுன்னு நீங்க சொல்றீங்க. எங்க ஓடுது? ஓடுவது உங்கள் வேலை. நீங்க ரசிகர் மன்றத்தினுடைய கூட்டங்களில் இருந்து இப்போது வரை ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், நிற்காமல் ஓடுகிறீர்கள். ஓடுவது உங்கள் பாணி. அந்த பாணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உகந்தது அல்ல. அது திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் செய்யாது சார். சிறை நிரப்பும் போராட்டம்னு அந்த கட்சி அறிவிச்சா பொட்டி பொடிக்கையோட லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டு வீதியில வந்து நின்றுட்டாங்க சார் கடந்த காலங்கள்ல. இப்போதும் வந்து நிற்பார்கள். சிறைச்சாலைகள் கிடையாது அவர்களை அடைப்பதற்கு. அவ்வளவு தொண்டர்கள் வருவார்கள் சிறை நிரப்பும் போராட்டம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த மாதிரியான சின்னத்தனமான வேலைகளுக்கெல்லாம் பயந்து ஓடிரும் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய முட்டாள்தனத்தை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் பழி சொல்வதாக நினைத்துக் கொண்டு நீங்கள் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்கிறீர்கள். நீங்க ஊழல் சக்தின்னு சொல்றீங்க இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்துச்சுன்றீங்க இல்லையா, இதெல்லாம் ஜெயலலிதா அம்மையாரே ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்ற அந்த மேம்பாலம் ஊழல்னு ஒரு வழக்கு சார். கலைஞரை கைது செய்வதற்காக ராத்திரியோட ராத்திரியா வந்தாங்க சார். என்ன சார் ஆச்சு? அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் 2004 ஒரு இடத்தில் கூட அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெறல. மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு நெருக்கடி வருகிற போதெல்லாம் திமுகவின் பக்கம் நின்று விடுவார்கள். நீங்க இன்னைக்கு உருவாக்குற நெருக்கடி இருக்குல்ல, இது ஒரு மாயையான நெருக்கடின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இடைத்தேர்தலுக்கான வேலையை பிரச்சார களமாக கரூர்ல மாத்தி மேற்கொள்றாரு சார். அப்படியே சைமல்டேனியஸா என்ன பண்றாரு, திமுகவை டேமேஜ் பண்ற வேலையை மெல்ல செய்துகிட்டே வந்தவர் இப்ப கொஞ்சம் அக்ரெசிவா திமுகவை டேமேஜ் பண்ற வேலையை செய்துட்டாரு. திமுக ஏதோ பெரிய ஊழல் கட்சி மாதிரி. ஊழல் கட்சின்னு நீங்க திமுகவை சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட வேண்டிய நபர்களை உங்க கட்சியில கூப்பிட்டு சேர்த்து வாஷிங் மிஷின்ல வெளுத்து வெள்ளையாக்கி மாட்டிட்டீங்க. அப்ப இது எப்படி சரியான நடவடிக்கைன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க? அதிமுக ஆட்சியில ஊழல் செய்தவர்கள் தானே விஜயபாஸ்கர் 2 பேரும். அவர் மேல குட்கா ஊழல், இவர் மேல வேலை வாங்கி தருவதாக புகாரு. சொந்த அண்ணன் தம்பிகள் கிட்டயே மாமா மச்சாங்கிட்டயே சொத்தை ஆட்டைய போட்டு அந்த சொத்தை இவர் திருடிட்டாருன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கேஸ் ஆகி அந்த கேஸ்ல தலைமறைவா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒருவரை நீங்க கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சுட்டு திமுக ஊழல் கட்சி, திமுக தீய சக்தின்னு நீங்க பேசுறீங்க. இது எப்படி இந்த நாட்டு மக்கள் ஏற்பார்கள் நான் கேட்கிறேன். கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? அந்த துணிச்சல் சொல்றாங்க. பல்வேறு சிக்கல்கள் ஆட்சிக்கு இருந்தா கூட முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் விஜய் தயங்க மாட்டாரு. அவர் துணிச்சல் அவர் செய்யறாரு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கும் மாவீரனுக்கும் நூலளவு தான் வித்தியாசம். வாளை கொண்டு போய் கையில கொடுத்தீங்கன்னா மாவீரனும் வாழ் சுழற்றுவார், மனநலம் பாதிக்கப்பட்டவரும் வாழ் சுழற்றுவார். அதுக்காக நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவரை மாவீரன் என்று சொல்லிவிட முடியுமா? நான் விஜய் அப்படிதான் பாக்குறேன். என்ன துணிச்சல் இதுல இருக்கு? துணிச்சலாக மேகதாதுவில் எடுக்க வேண்டிய நடவடிக்கையை நீங்கள் எடுத்து விட்டீர்களா? துணிச்சலாக இந்த மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை இன்னும் ஒதுக்காமல் இருக்கிறார்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? துணிச்சலாக இந்த மாநிலத்தை நசுக்குகிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிற போது நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் பங்கேற்று விட்டு நித்தி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசினோம் என்பதையாவது இந்த நாட்டு மக்களுக்கு துணிச்சலாக சொல்லி இருக்கிறீர்களா? அதுல எல்லாம் உங்க துணிச்சல் இல்லை. இது வரைக்கும் நீங்க கட்சி துவங்கிய காலத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் முதலமைச்சரானதற்கு பிறகும் பாஜகன்னு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல சார். உங்க துணிச்சலுடைய லட்சணம் இதுதான். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க துணிச்சல் பத்தி எல்லாம் பேசாதீங்க. துணிச்சல் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய நபராக விஜய் வெளிப்படுகிறார். பாஜக குறித்து அவருடைய பார்வை என்ன? பாஜக குறித்து அவருடைய புரிதல் என்ன? பாஜகவுக்கு எதிரான அவர் வைத்த முழக்கம் என்ன? உங்க கட்சி கூட்டணி காங்கிரஸ் மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என்று சொல்கிறார் சிவகுமார். அதற்காகவே நடைபயணம் போனவர் சிவகுமாரை சந்தித்து பேசுகிற திராணியும் துணிச்சலும் உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். சிவகுமார் இடத்துல போன்லயாவது பேசுனீங்க அண்டை மாநில முதலமைச்சர் என்கிற அடிப்படையில்? அதுக்கெல்லாம் உங்களுக்கு துணிச்சல் இல்லை. ஆனா திமுக மேல நாக்கு மேல பல்ல போட்டு பேசணும்னா நீங்க உங்களுக்கு துணிச்சல் புதிதாக வந்துரும்னா அதுக்கு பேர் துணிச்சல் இல்ல, அது பழி வாங்குகிற வெறி. அந்த வெறியை இந்த நாட்டு மக்கள் மிக விரைவில் வீழ்த்துவார்கள் நான் சொல்றேன். விஜய் அவர்கள் துணிச்சலாக நடவடிக்கை எடுக்கிறாரு. இந்த இடைத்தேர்தல் ரத்து அது குறித்தெல்லாம் கவலைப்படலன்னு சொல்றாங்க. இந்த இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண வைக்கிறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஒரு இடைத்தேர்தலும் ரத்து பண்ணி அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? இவ்வளவு குதிரை பேரங்களுக்கு மத்தியில விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்லி சார் விஜய் போய் ஓட்டு கேட்பாரு? இப்ப விராலிமலையில விஜயபாஸ்கருக்கு ரெட்டலை சின்னத்துல ஓட்டு போட்டாங்க. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு.
அதே விஜயபாஸ்கர் கேண்டிடேட்டா நிறுத்தப்பட்டா என்ன சொல்லி ஓட்டு கேட்பாரு? நீங்க விஜயபாஸ்கர் தான் ஓட்டு போட்டீங்க, நான் எனக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு அவர் ராஜினாமா பண்ண சொன்னா எனக்காக அவர் ஹெல்ப் பண்ணாரு, அதனால எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அவருக்கு விசில் சின்னத்துல ஓட்டு போட்டு விட்டுருங்கன்னு போய் கேட்பாரா? முதல்ல ஓட்டு கேட்கிற முகாந்திரத்தை விஜய் இழந்து விட்டார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, விஜய்க்கே அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ் இந்த ராஜினாமா மூலமா கிடைக்காதுங்கிறதுனாலதான் தொடர்ச்சியாக பேரங்கள் நடந்து கொண்டே போகுது சார். ஆஸ்டின் எம்எல்ஏ புகார் தெரிவிச்சாரா? அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி நீங்க ராஜினாமா பண்ணிருங்கன்னு சொல்லி போலீஸை வச்சு மிரட்டினாங்களா? அப்ப இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுன்னா, இடைத்தேர்தலில் கூட நாம் வெற்றி பெற மாட்டோம் என்கிற அந்த மனநிலை விஜய்க்கு வந்துருச்சு, அந்த அச்ச உணர்வு விஜய்க்கு வந்துருச்சு. அதனாலதான் தொடர்ச்சியாக 22 பேர் 30 பேர் வரைக்கும் ராஜினாமா பண்ணாங்கன்னா அதுல ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறார் விஜய். புரியுதா உங்களுக்கு? நீங்க 107 சீட்டு வச்சிருக்கீங்க சார், 118 தேவை சார், 11 பேர் தானே சார் வரணும். அந்த 11 பேரோட நிறுத்தி நீங்க தேர்தலை சந்திச்சீங்கன்னா ஓகேப்பா, 11 பேரை பேரம் பேசி கூட்டு வந்து 11 பேரை வச்சு தேர்தலை சந்திக்க போறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவர் தொடர்ச்சியா ஒரு 25 எம்எல்ஏவுக்கு போக்கஸ் பண்றாரு, 25 ராஜினாமாக்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த 25ல ஒரு 15 அல்லது ஒரு 14 13 இந்த ரேஞ்சில கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார். அப்ப அவருக்கே நம்பிக்கை இல்ல முழுமையாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று. அதனாலதான் இந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபடுற. சார், அதிமுக வெற்றி பெற்ற இடங்கள்ல நீங்க இன்னைக்கு விஜய் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கா? அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு என்ன அறிவில்லாதவர்களா? விராலிமலையில இருக்கிறவங்க அவ்வளவு என்ன அறிவில்லாதவர்களா? மதுராந்தகத்துல போட்டவங்க எல்லாம் என்ன அவ்வளவு என்ன எந்த விதமான சுய சிந்தனை இல்லாம பண்ணிடுவாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இடைத்தேர்தல் என்பது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தரப்போகிறது. திமுக வீழ்ந்திருக்கு சார். திமுக தன்னுடைய வீழ்ச்சி குறித்த சிந்தனை இல்லாம இந்த தேர்தலை சந்தித்ததனுடைய விளைவுதான் இந்த இடத்துக்கு வந்து திமுக நிற்குது. கொஞ்சம் கூடுதல் கவனத்தை தேர்தலில் திமுக செலுத்தி இருக்குமே ஆனால் திமுகவுக்கு இந்த நிலை வந்திருக்காது. இப்ப திமுக அதை உணருது, வெறி கொண்டு நிக்குது திமுக. திமுகவினுடைய வேகம் இருக்குல்ல, அந்த வேகம் தேர்தலில் களமிறங்குமே ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு இந்திய துணை கண்டத்திலேயே எந்த இயக்கத்துக்கும் அப்படி ஒரு வலிமை இருப்பதாக நான் கருதல. திமுகவுக்கு அப்படி ஒரு பலம் இருக்கு. திமுக தொண்டனை குறைத்து மதிப்பிடவே கூடாது. 1000 தொண்டர்களுக்கு சமமானவர்கள் திமுகவினுடைய தொண்டர்கள். ஒரு தொண்டனுக்கு 1000 தொண்டர் ஈடாமா சார். தேர்தல் களத்துல தன்னுடைய வலிமையை முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நேரத்துல பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்துகிற போது தாவேக்கா இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகிற சூழல் ஒன்று உருவாகும்னு விஜயே நினைக்கிறாரு. நான் சொல்லல. அதனாலதான் விஜய் பயத்தோடையே அணுகிறாரு. இப்ப இந்த இடைத்தேர்தல் தள்ளி போறதெல்லாம் விஜய் உள்ளூர ரசிக்கிறார். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனவே இடைத்தேர்தல் முடிவு என்பது விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடியை தரும். இடைத்தேர்தலை சந்திப்பதே விஜய்க்கு ஒரு நெருக்கடி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.